இந்த செஷன் நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் எப்படி நம்ம நில் ரிட்டர்னா நம்ம ஃபைல் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா நம்ம வந்து பார்க்க போறோம். www.gst.gov.in அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த URL தான் ஜிஎஸ்டி உடைய மெயின் போர்ட்டலுக்கான URL அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே நீங்க வந்து லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லாகின் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு யூசர் நேம் அப்படிங்கிறது இங்க கேட்கும். ஸோ யூசர் நேம் நீங்க உங்களுடைய கிளைண்ட் இல்ல அப்படின்னா உங்க கம்பெனியோடைய யூசர் நேம் அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா இங்க நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கேட்கும். பாஸ்வேர்டு நீங்க இங்க செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல கேப்சா கோட்ல இருக்கக்கூடிய நம்பர் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நம்பரை ப்ராப்பரா நீங்க வந்து செட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒன்ஸ் அதை நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கிறத நீங்க கொடுங்க. ஜூன் மந்த்துக்கான ஜிஎஸ்டிஆர் 1 நில் ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ண போறேன். இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னா இதே மெயின் டேஷ்போர்ட்ல ரிட்டர்ன் டேஷ்போர்டு, அதாவது மெயின் பேஜ்ல இருக்கக்கூடிய ரிட்டர்ன் டேஷ்போர்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இதை எடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3 டேபிள் இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ங்கிறது உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த பேஜ்ல நீங்க எந்த இயர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து எந்த குவார்ட்டர் அப்படிங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபைல் பண்ண போறது என்ன அப்படின்னா ஜூன் மந்த்துக்கான ரிட்டர்ன் நான் வந்து ஃபைல் பண்ண போறேன். அப்ப ஏப்ரல், மே, ஜூன் அப்படிங்கிற இந்த குவார்ட்டர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் பீரியட் என்ன அப்படின்னா ஜூன். கொடுத்துட்டு இப்ப சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகுது, இங்க டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு ஓபன் ஆகுது. இந்த பாக்ஸ்ல நீங்க டைரக்டா ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிற இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ண முடியும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனதர் டேபிள் வைஸ் இருக்கக்கூடிய பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இப்ப நாம ஃபைல் பண்ண போறது நில் ரிட்டர்ன் தான். அதனால நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைல் நில் ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணி முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த டேபிள் எல்லாமே ஹைட் ஆயிருது. இப்ப டைரக்டா எனக்கு கீழே பேக் டவுன்லோட் டீடைல்ஸ் ஃப்ரம் இன்வாய்ஸ் எக்ஸல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தென் ரீசெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹைட் ஆயிருக்கு. ஏன்னா எந்த டேட்டாவுமே நம்ம செட் பண்ணல, அதனால ரீசெட்ங்கிறது ஹைட் ஆகி தான் இருக்கு. தென் லாஸ்டா இருக்கக்கூடியது என்னன்னா ஃபைல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடியது. இந்த ஃபைல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு என்ன ஆகுது, அடுத்த பேஜ் ஓபன் ஆகுது. இந்த பேஜ்ல நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸை நீங்க கரெக்டா பாருங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை நீங்க வந்து டிக் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபார்மை நாம வந்து அக்செப்ட் பண்றோம், இந்த ஃபார்ம் நம்ம ஃபைல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல் நம்மளுக்கு எடுத்துக்கும். இந்த டிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஷோ ஆகுது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க கிளைண்டோடைய நேம் என்ன அப்படிங்கிறது இங்க தெரியும். கிளைண்ட் நேம் நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இங்க 2 ஆப்ஷன் நம்மளுக்கு ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகுது. ஒன்னு என்னன்னா ஃபைல் வித் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவிசி எலக்ட்ரானிக் வேலிடேஷன் கோடு. இது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இவிசி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க டைரக்டா நீங்க கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். டிஎஸ்சி அப்படிங்கிறது என்னன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட். அது ஒரு பென் டிரைவ். அது அந்த பென் டிரைவ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம இவிசி மோட்லயே நம்ம போயிடலாம். ஓடிபி கொடுத்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி ஃபைல் வித் இவிசி அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்றேன். இப்போ ஓடிபி ப்ரொவைட் பண்றதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு கேக்குது. இங்க நம்ம டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓடிபி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓடிபி கொடுத்து நம்ம அக்செப்ட் பண்ணி முடிச்ச உடனேயே நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நம்மளால அஸ்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த கன்ஃபர்மேஷனுக்கான மெசேஜ் நம்மளுடைய ஓடிபி ரிசீவ் பண்ண அந்த மொபைலுக்கும் ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் ஆயிடும். இதை பேஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து திரும்ப நீங்க சர்வீசஸ் ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா திரும்ப நம்ம வந்து குவார்ட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்றோம். அந்த பர்டிகுலர் பீரியட் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் பாக்ஸ் நம்மளுக்கு மாறிடும். இதை பேஸ் பண்ணியும் நம்ம ப்ராப்பரா ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்.